ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இந்த ஸ்தானத்துல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் முக்கியமா இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்துல ராகு கேது நின்றுடுச்சுன்னா நன்மை தருமா, அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த ஜாதகத்துல நம்ம ஆன்சரே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாதகத்துல ராகு மறைவு ஸ்தானத்துல இருந்தும் நன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நன்மை தருமா, எப்படி தரும்? மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதனோட வேலையை செய்யாது, தராது அப்படின்னு தான் நம்ம ஜோதிட விதிகள் சொல்லுது, புஸ்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப இங்க விதிவிலக்காக இருக்குதா அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு மட்டும் பலன்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒன்று நினைச்சிட்டு போனோம்னா அப்படி இருக்காது, அதுக்கு மாற வேற விதமான ஒன்று இருக்கும். ஸோ அதனாலதான் சாயா கிரகங்கள் அப்படிங்கும்போது ஒரு சூட்சுமமாவே இருக்கும், அதற்கு பலன் எடுக்கிறது வித்தியாசமா இருக்கும். இப்ப ராகு கேதுக்கு பார்த்தீங்கன்னா பிடித்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகுக்கு மேச, ரிஷப, கடக, கன்னி, மகரம்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ராகு இப்போ நான் சொன்ன 5 இடத்துலையும் இல்லை, 5 இடத்துல இல்லைனாலும் யோகம் தருது. அப்போ இதுவே நம்ம அந்த டாபிக் போலாம். ராகுக்கு பிடித்தமான இடங்களில் இருந்தாதான் ராகு நன்மை தருவாரா? அப்படிலாம் இல்லை, இல்லாத இடங்களிலும் நன்மை தரும் ஜாதகம்னா இருக்குது. அப்போ ஜோதிடத்துல விதிகள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது மட்டும்தான் நடக்குமா? அப்போ அது மீறி எதையேனும் ஒன்று போனிச்சுன்னா அது மாதிரியான ஜாதகங்கள் இருந்துச்சுன்னா அப்போ பலன் செய்யாதா, தராதா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனாலதான் ராகு கேதுக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப இன்னும் ஜாதகர் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அரசு வேலை கிடைக்குமா, அதுவும் முக்கியமா அறநிலைத்துறை, அதாவது கோயில் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த உத்தியோகத்திற்கு எனக்கு இந்த ராகு எனக்கு வாங்கி தருமா, எனக்கு அந்த வேலையை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா அதற்கான கிரக சேர்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல இந்த ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது டிகிரி. சரிங்களா? அந்த ஒரு நட்சத்திர பாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோவின் மூலமாக ஜோதிட அன்பர்கள், ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பலன் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகங்கள். சரியா? நட்சத்திர பாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் 1-2 கிரகங்கள் ஒரே நட்சத்திர பாதத்துல, ஓகேவா? இப்ப அஸ்வினி 1ஆம் பாதத்துல உட்காந்துருக்குன்னா இன்னொன்னு மூலம் 1ஆம் பாதத்துல உட்காந்து நிக்குது, இல்லைன்னா மகம் 1ஆம் பாதத்துல உட்காந்துருக்குன்னா இது 3 கனெக்டட் ஆகி நிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்ல, இப்ப இது நான் சொன்னது ஒரு திரிகோணத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுங்களேன். அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல இது துலாத்துல பாத்தீங்கன்னா சித்திரை 3ஆம் பாதத்துல உட்கார்ந்து கிரகம் ரெண்டும் ஒரே டிகிரில நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அப்ப இதுவும் ஒரு கனெக்ஷன் தான். சோ இது மாதிரியான பலன்கள் ரொம்ப ரொம்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒரே டிகிரியில ஒரே டிகிரியோட கனெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பலனை மாற்றும், பலனை வெவ்வேறு விதமா பலன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான நுணுக்கமும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உதாரண ஜாதகம் வருது பாருங்க. இந்த ஜாதகம் அவங்களுக்கு கண்ணில் தெரியும் பாருங்க. மகர லக்னம் அண்டு தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம் 3ஆம் பாதம். இவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. இவருடைய கேள்வி, ஜாதகத்துல ராகு தசை எனக்கு அரசு உத்தியோகம், அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அறநிலைத்துறையில எனக்கு வேலை வாங்கி தருமா, இதுதான் அவருடைய கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுல ஜாதகத்துல அப்படியே இருக்கு. அதை நீங்க இதனால அதனால அப்படி கனெக்ஷன்ஸ் பண்றதை விட உங்களுக்கு அப்படியே அழகா காட்டும். எப்படின்னு பாருங்களேன். இப்ப பாருங்க, அறநிலையத்துறை ஒரு கோயில் சம்பந்தமா ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான கிரக சேர்க்கைன்னா உங்களுக்கு கேது, குரு, சனி இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கணுங்க. ஓகேவா? அது சூரியனோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த அரசு சார்ந்த விஷயத்துல அறநிலையத்துறை, அரசு சார்ந்த விஷயத்துல நீங்க அரசு தூதுவராக, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சமய சம்பந்தமான ஒரு உத்தியோகத்துல அது சார்ந்த துறையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு ராகு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன விதி என்ன? 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா பலன் தராது. இப்ப பாருங்க, 6, 8, 12ல உட்காந்துருக்கா, 12ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு. எந்த கிரகத்தோட உட்காந்துருக்குது? சந்திரனோட உட்காந்துருக்கா. சரியா? ராகு நின்ற வீட்டின் எதிர்ப்பு எங்க உட்காந்துருக்கார்? அவருக்கு திரிகோணத்துல எங்க சிம்ம ராசியில குரு உட்காந்துருக்கார். சோ குரு பார்த்த ராகுவா நிக்கிறார். இன்னொரு பாயிண்ட் என்ன? இன்னொரு இடத்துல அந்த குருவும் சூரியனும் பரிவர்த்தனையாராங்க 3ஆம் இடத்தோடு. அப்ப அந்த குரு என்ன பலன் செய்வார்? குரு தன்னோட வீட்டோட பலனையும் செஞ்சாகணும்,
அல்லது குரு நின்ற வீட்டினுடைய பலனையும் செஞ்சாகணும் குரு பார்வையில. ஓகேவா? இப்ப குரு சூரியனுடைய பலனையும் செஞ்சாகணும், குருவினுடைய இயற்கை காரக அமைப்புகள் என்ன பணம், கௌரவம், மரியாதை, குழந்தை பாக்கியம் இதையும் செஞ்சாகணும். இந்த 2 பலனையும் குரு தரப்போறார். சரி, உண்மையிலேயே தருவாரா? பர்ஃபெக்டா தராரா? நல்லா பாருங்க. இதுலதான் நான் இந்த டிகிரி சொன்னேன். குரு 12 டிகிரியில் அமர்ந்து நிற்கிறார். ராகு எத்தனை டிகிரியில் நிற்கிறார்? 11 டிகிரி. கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில நிக்குது. சோ அப்ப நெத்தி லட்சம் மாதிரி கன்ஃபார்மா தரப்போகுது. இன்னொரு பாயிண்ட் என்ன, குரு அரசு வேலையை கண்டிப்பா வாங்கி தருமா? ஆணித்தனமா வாங்கி தரும்னா எதுக்கு காரணம்? மறுபடியும் பாருங்க, குரு சூரியன் பரிவர்த்தனை அது எத்தனை டிகிரியில் உட்கார்ந்துருக்காரு? அதுவும் 12 டிகிரியில் உட்கார்ந்து நிக்குது. சோ அப்ப குரு, சூரியன், ராகு 3 ஒரே டிகிரியில நிக்கிறாங்க. அந்த 3ம் ராகுவோட கனெக்ஷன்ஸ்ல நிக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த குருவுக்கு, ராகுவுக்கு குருவினுடைய தொடர்பும் இருக்குது, சூரியனுடைய தொடர்பும் வருது. அப்ப அரசு வேலை அப்படிங்கிறது தெளிவா இருக்குது. இப்ப ஆன்மீக கிரக சேர்க்கையினுடைய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க இன்னொரு பாயிண்ட். இப்ப குரு பார்த்த ராகு ஒண்ணும் முடிவாயிடுச்சு. ராகுக்கு 7ஆம் இடத்துல கேது. சோ கேதுவும் கனெக்ஷன் வந்துருச்சு. சனியினுடைய கனெக்ஷன்ஸ் வரணும்ல. இப்ப சனியினுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி சார் வருது அப்படின்னா, ராகு சந்திரனோட இணைஞ்சு நிக்குதுங்க. ஓகே, சந்திரனோட ராகு இணைஞ்சு நிக்கிறார். தன்னோடு இணைந்த கிரகங்களினுடைய பலனையும் ராகு செய்யணுங்கிறது விதி. அப்ப சந்திரன் ராகுவோடு இணைஞ்சு நிக்கிறார். சந்திரன் எத்தனை டிகிரி? 21 டிகிரி. சனி எத்தனை டிகிரி? அதே 21 டிகிரி. சோ அப்ப என்ன ஆகுது, சந்திரனின் மூலமாக அந்த ராகு ஆன்மீக கிரக சேர்க்கை ஏற்படுத்துது. இந்த சந்திரன்கிறது 7ஆம் பாவகம். 7வது பாவகங்கிறது மனைவி, கணவன், அல்லது உங்களுடைய தாய், அல்லது உங்களுடைய நண்பர்கள். அப்ப இதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த அரசு வேலை, இதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த அரசுல உங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்பு, ஆன்மீக கிரக சேர்க்கை. இப்ப ஆன்மீகத்துக்குள்ள போறீங்கனாலே இப்ப இது மூலமா தான் நீங்க போயாகணும். அப்படிதான் போயிட்டு இருக்கிறாரு ராகு திசையில அப்படிங்கிறது தெல்ல தெளிவா காட்டுது. அப்ப இந்த கிரக சேர்க்கை எப்படி எல்லாம் இணையுது? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் 3 ஒரே வீட்டுல உட்காந்துருந்தாதான் ஆன்மீக கிரக சேர்க்கை, ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்கிட்டாதான் ஆன்மீக கிரக சேர்க்கை. இப்ப இந்த கிரக சேர்க்கை எங்கெங்க நான் பல்ஸ் பிடிக்கிறோம் பாருங்க. ஓகேவா? சோ இந்த ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பாத்துக்கிட்டே வரணும். சோ குரு சூரியன் பரிவர்த்தனை, ஆனா 2ம் ஒரே டிகிரில நிற்கும் போது ஆணித்தனமா கன்ஃபார்மா சொல்லலாம், கன்ஃபார்மா இது அரசு வேலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அறநிலைத்துறையில போகணும்னா அந்த சனி குரு கேது காம்பினேஷன் வரணும். குரு தொடர்பு வந்துருச்சு, சூரியன் தொடர்பு வந்துருச்சு, கேது தொடர்பு வந்துருச்சு, சனி தொடர்பு சந்திரன் மூலமா வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்ப சூரியனுடைய வீட்டின் மூலமாக வரும் பொழுது இவருக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்கும்? சிவன், அதாவது இந்து மத சம்பந்தப்பட்ட கோயில்கள்ல, வைணவ மதம் கிடையாது, இந்து மத கோயில்கள்ல இவருக்கு அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இவருக்கு கண்டிப்பாக வேலை உண்டு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? முடியாதா? கன்ஃபார்மா சொல்ல முடியும். சரிங்களா? சோ அதனால 6, 8, 12ல மறைஞ்சு போச்சு ராகு நன்மை தருவாரா? அப்படிலாம் இல்ல, கன்ஃபார்மா தருவார். சரியா? சோ நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம், ராகு நின்ற வீட்டின் அதிபதி பரிவர்த்தனையில் ஆட்சி. ஓகேவா? ரைட். அதே வீட்டுல என்ன உட்கார்ந்திருக்கார்? புதன் உட்கார்ந்திருக்கார். புதன் 6ஆம் பாவக அதிபதி, உத்தியோகத்துக்கான காரகிரகம். அப்ப உத்தியோகத்தை அந்த குரு கண்டிப்பா கொடுத்தாகணும். குருவோட வீட்டுல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா கொடுத்தாகணும். சரியா? அது கேது 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. கேது ஆன்மீக கிரகம். அப்ப ஆன்மீக ரிலேட்டடான, ஆன்மீக சூழல் இருக்கக்கூடிய, அப்ப ஆன்மீகம் ரிலேட்டடான ஜாப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது போன்ற, இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் இது போன்ற கிரக சேர்க்கை தான் இருக்கும். அவங்களுடைய உத்தியோகமே கேது, சனி, குரு இது சார்ந்த காம்பினேஷன்ஸ் தான் அவங்களுடைய வீட்லயோ அவங்க ஜாதகத்திலேயோ இந்த 6ஆம் பாவக அதிபதி தொடர்பு இருக்கணும், அல்லது லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும், அல்லது நடக்கக்கூடிய தசாபதியோட தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கோயில் மாலை புனஸ்காரம், இந்த மாதிரி இந்த கருங்காலி மாலை, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு அந்த கேது சனி காம்பினேஷன்ஸ்லாம் வரும். இப்ப இது போன்ற அமைப்புகள் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அமைப்பு உண்டு. ஸோ பலன்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? அது அக்யூரேட்டா வருதா? இப்ப நீ இன்னொரு ஆப்ஷன்ஸ் சொல்றதன் மூலமாவும் கரெக்டா வருது. அப்ப கன்ஃபார்மா இவருக்கு அந்த அரசு வேலை, அது ஆன்மீக அரசு வேலை அப்படிங்கிறது பலமா நிக்குது அப்படிங்கறத நம்ம நிரூபிக்க முடியும். சரிங்களா? சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிகிரி. சரியா? அந்த பாயிண்ட்ல தான் நம்ம இதை இன்னும் ஆணித்தனமா சொல்றோம். ஓகே? ஸோ அதனால இந்த உதாரண ஜாதகம் பலன் எப்படி எடுக்கிறதுங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். 6, 8, 12ல ராகு இது மறைஞ்சிருந்தாலும் நன்மை தரும்னு சொல்லியிருக்கோம். 6, 8, 12 மறைஞ்சாலும் அரசு உத்தியோகம் கிடைக்குங்கிற அமைப்பையும் கொடுத்துருக்கிறோம். சரியா? ராகுக்கு பிடிக்காத வீட்டுல இருந்தாலும் ராகு நன்மை தருகிறார் அப்படிங்கிற பலனை சொல்லியிருக்கிறோம். முக்கியமா இங்க டிகிரி பாயிண்ட் ஆஃப்ல
ரொம்ப சூட்சமமா ரொம்ப நுணுக்கமான பலன்கள் எப்படி நடக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? ஸோ இது போன்ற பலன்கள் நிறைய ஜாதகத்துல நீங்க பார்க்க நிறைய தெரியும். அனுபவம் தான் சொல்லும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதேனும் உங்களுக்கு